பிக் பாஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக 11வது வாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வாரத்தோட கேப்டனாக விஜய் விஷால் இருக்கார். இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, அதோட அந்த போட்டி முடிவடைஞ்சிரும். இப்போது பிக் பாஸ் வீட்டில் 13 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக், முத்துக்குமரன், விஜய் விஷால், அருண் பிரசாத், ஜெஃப்ரி, ரஞ்சித், ராணவ், ராயன், சௌந்தர்யா, ஜாக்லின், அன்ஷிதா, பவித்ரா, மஞ்சரி. இன்னும் நாட்கள் கம்மியாக இருக்கிறதுனால டபுள் எவிக்ஷனாக வச்சு எல்லாரையும் வெளியேற்றிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி சார். எல்லா சீசன்லேயும் வர மாதிரி இந்த சீசன்லேயும் இந்த மணி டாஸ்க் வைக்க போகிறாங்க. பணப்பெட்டியை வச்சுட்டு யார் எடுத்துகிட்டு போகிறீங்களோ போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் வந்த சீசனில் யார் யார் இந்த மாதிரி பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவின், கேப்ரியலா, அமுதவாணன், சிபி, பூர்ணிமா இவங்கெல்லாம் பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு பாதியிலே கிளம்பி போயிட்டாங்க. இப்போது 8வது சீசனில் இந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு போட்டியாளர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பணத்தை எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெஃப்ரி தான். அவர் வந்து ரஞ்சித் சார்கிட்ட போய் கேட்டிருக்காரு, இந்த மணி டாஸ்க் எப்போ வரும், எந்த வாரத்தில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரஞ்சித் சார் சொல்கிறாங்க 12 இல்லைன்னா 14வது வாரத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து ஜெஃப்ரி வந்து பணப்பட்டி எடுத்துகிட்டு போயிடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்காருங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலுமே வந்து அவர் இப்போ போட்டியில் நடந்துக்கிட்ட விதம்லாம் சரியில்லாமல் இருக்குது. ராணவுக்கு அடிபட்டது, அப்புறம் தீபக்கை வந்து நேற்றுக்கு காலில் அடிப்படை வச்சார். இதையெல்லாம் வச்சு அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டார் போல். எப்படியும் நம்ம டைட்டில் வின்னர் ஆக மாட்டோங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாரான்னு தெரில. இந்த வாரம் இந்த மாதிரி நடந்ததுக்கே விஜய் சேதுபதி சார் என்னென்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. ஒருவேளை வார்னிங் மாதிரி எல்லோ கார்டு, ரெட் கார்டு எதுவும் கொடுத்துருவாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காரு. என்னதான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சுருந்தாலுமே ஒரு போட்டியில் அவரால் ஒருத்தர் வெளியாகிற மாதிரி அடிப்பட்டது அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சா இவருக்கு வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருப்பார் போல். இப்போ பணப்பெட்டியிலையுமே ஒரு நல்ல அமௌண்ட் வரும்போது அதை எடுத்துகிட்டு போனாலுமே நல்ல லாபம் தான் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன் இவங்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக விளையாண்டுட்ருக்காங்க. அதனால அவங்களெல்லாம் தாண்டி வின்னர் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாதது தான். இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி சார் வந்து இந்த சம்பவத்தை எப்படி டீல் பண்ண போகிறாருன்னு தெரியல, பார்ப்போம்.